பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கிறது. அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க, பயப்படாதங்க. இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும். நம்ம உலகத்தில் தான் வாழுகிறோம். இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவார். இல்லைங்க, நம்பினாங்க, இந்த மனுஷனை நம்பினேன், நான் ஏமாந்து போயிட்டேனே அப்படின்ற சூழ்நிலைலாம் உங்களுக்கு வருதா? மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்கங்க. நான் கூட இருப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு டைம் வரும்போது விலகி போயிடுவாங்க. ஆனால் நம்மளை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு பக்தன் சொல்கிறாரு, தாவீதுன்ற ஒரு பக்தன் பைபிளில் சொல்லும்போது சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது. இந்த தாவீது அவரை நம்பினவங்க கூட கைவிட்டுட்டாங்க, விரோதமாக மாறினாங்க. இவர் யாருக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்க இவருக்கு விரோதமாக மாறி கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அதுதான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் உம்மை தேடினதுனால என்னை கைவிடவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். மனிதர்கள் மறந்திருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன். என் கரம் எப்பொழுதும் உனக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இயேசுடைய கரத்தில் உங்களை கையை கொடுத்து நீங்கள் என்னை கரம் பிடித்து நடத்துங்க. என் கூட நடக்கிற ஆண்டவர் தானே நீங்கள், என் கூடவே இருக்கிறீங்களே, என்னை கைப்பிடித்து நடத்துங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், நான் இருக்கிறேன் உனக்கு. என் மகனே, என் மகளே, யார் விலகி போனாலும், யார் மறந்து போனாலும், யார் கைவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன்ல, நீ பயப்படாத, என் கை பிடித்து கொண்டு நட அப்படின்னு உதவி செய்வார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். தன் இரத்தத்தையே சிலுவையிலே நமக்காய் சிந்தி கொடுத்த ஆண்டவர் அவர். பாடுபட ஒப்பு கொடுத்த, வாரினால் அடித்தாங்க, கையில் ஆணியினால் தொலைத்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் அவர் சகித்து கொண்டார். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே, என் மேலே வைத்த அன்பு. நம்முடைய பாடுகளை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால அவர் சொல்லுகிறார், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் எப்படி உன்னை கைவிடுவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அதனால் இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் ஒருவர் தான் கைவிடாதபடி கடைசி வரை நம்மை காத்து நடத்துகிற தேவன். எல்லாரும் விலகினாலும் உங்களை விட்டு விலக மாட்டார். அதனால் இந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க. இதை தாண்டி செல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களை மகளை செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தாவே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு சந்தோஷம் வரும், தைரியம் வரும். அப்படியே ஆண்டவர் செய்வார். சொல்கிறீங்களா? கர்த்தாவே, நீர் என்னை கைவிட மாட்டீர். உம்முடைய அன்பு, என் மேலே வச்சிருக்கிற அன்பு பெரியது. ஒரு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நீர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டீர். இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.